மே தினத்தில் நாடளாவிய ரீதியில் விசேட பாதுகாப்பு திட்டம். தாயார் மீது மிலேச்சத்தனமான தாக்குதல், சந்தேக நபர்கள் கைது. இலங்கை வந்தடைந்தார் நடிகர் சூர்யா. ஈரான் அமெரிக்க போர் நிறுத்த நீடிப்பு, தங்கம் விலை உயர்வு. ஈரான் மீது தாக்குதலில் நடத்த அமெரிக்கா தயங்காது. இரண்டாவது ஈரான் கப்பலை கைப்பற்றிய அமெரிக்கா. கிளிநொச்சியில் கோர விபத்து, பாதசாரி உயிரிழப்பு, சாரதி கைது. கிளிநொச்சி ஏனையின் பிரதான வீதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சிக்கு நோக்கி பயணித்த KW 8757 இலக்கமுடைய கார் 259ஆம் கட்டை சந்திக்கு அருகாமையில் வீதியால் நடந்து சென்று கொண்டிருந்தவர் மீது செவ்வாய்க்கிழமை மாலை மோதியுள்ளது. இந்த விபத்தில் தர்மராசா என்பவர் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். விபத்தை ஏற்படுத்திய சாரதியின் தற்போது கிளிநொச்சி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீஸ் பிரிவின் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக சாரதி விரைவில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் சிக்கி 4 உயிரிழந்துள்ளதுடன் மேலும் சிலர் காயமடைந்துள்ளனர். இன்று அதிகாலை கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட யாழ்ப்பாணம் பலாலி வீதியின் உரிம்பிராய் சந்தியில் பலாலி நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளின் எதிரே வந்த லொரியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த 23 மற்றும் 64 வயதுடைய ஏழாலை பகுதியைச் சேர்ந்த இருவர் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். லொரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டதுடன் கோப்பாய் போலீசாரால் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வவுனியா யாழ்ப்பாணம் வீதியின் பரந்தன் பகுதியில் கார் ஒன்று பாதசாரியுடன் மோதியதில் விபத்து ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் தர்மபுரம் பகுதியைச் சேர்ந்த 59 வயதுடைய பாதசாரியே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் கார் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை நேற்று பகல் நிகவரட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எலவகல பல்லகல வீதியின் சியம்பிலே பகுதியில் பல்லவல நோக்கி சென்ற டிராக்டர் ஒன்று வீதியை விட்டு விலகி கவிழ்ந்ததில் அதன் ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்துள்ளவர் 42 வயதுடைய நாகொல்லாகம பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதேவேளை நேற்றிரவு பாணாந்துறை பின்னவத்தை பகுதியில் கார் ஒன்று முச்சக்கர வண்டியில் மோதி இடம்பெற்ற விபத்தில் 29 வயதுடைய இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். குறித்த முச்சக்கர வண்டியில் எரிபொருள் தீர்ந்த நிலையில் படுகாயமடைந்த இளைஞரும் மற்றொருவரும் அதனை வீதியின் குறுக்கே இருந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு தள்ளிக் கொண்டு சென்றபோது பின்னால் வந்த கார் மோதியுள்ளது. முச்சக்கர வண்டியை தள்ளிக் கொண்டு சென்ற இளைஞன் தலை மற்றும் கழுப்பு பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. எதிர்வரும் மே தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் விசேட பாதுகாப்பு திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில் மே தின கூட்டங்கள் மற்றும் ஊர்வலங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக போலீசாரால் விரிவான நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார். சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய தாயார் ஒருவரை வீதியில் வைத்து வில்லேச்சத்தனமாக தாக்கிய சம்பவம் தொடர்பில் 9 சந்தேக நபர்கள் கொகரெல்ல போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி கொகரெல்ல மெல்லந்தல பகுதியில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் காணொலியாக பதிவு செய்யப்பட்டு சமூக வலைதளங்களில் பதிவேற்றப்பட்டதை தொடர்ந்து இதுகுறித்து நாடு முழுவதும் அவதானம் திரும்பியது. தாக்குதலை தொடர்ந்து சந்தேக நபர்கள் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றிருந்த நிலையில் கொகரெல்ல போலீசார் மேற்கொண்ட விரிவான விசாரணைகளின் பின்னர் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். உறவினர்களுக்கு இடையில் நீண்ட காலமாக நிலவி வந்த தகராறே இந்த மோதலுக்கு காரணம் என்று விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. தென்னிந்திய திரையுலகின் முன்னணி நடிகர் சூர்யா செவ்வாய்க்கிழமை காலை சென்னையிலிருந்து இலங்கை தலைநகர் கொழும்புக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான UL 122 என்ற விமானத்தில் அவர் பயணித்துள்ளார். விமானத்தினுள்ளும் விமான நிலையத்திலும் அவர் பயணித்த போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் காணொலிகள் தற்போது சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவி வருகின்றன. நடிகர் சூர்யாவின் இந்த திடீர் இலங்கை வருகைக்கான அதிகாரப்பூர்வ காரணம் இதுவரை வெளியாகவில்லை என்றும் படப்பிடிப்பு தளம் ஒன்றை பார்வையிடவோ அல்லது தனிப்பட்ட பயணமாகவோ இது இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அவரது வருகையொட்டி ரசிகர்கள் மற்றும் திரையுலகத்தினர் மத்தியில் பெரும் ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. ஈரானுடனான போர் நிறுத்தத்தை அமெரிக்கா நீடித்ததை தொடர்ந்து கச்சா எண்ணெயின் விலை குறைந்தாலும் பணவீக்கம் மற்றும் வட்டி விகித அதிகரிப்பு குறித்த அச்சம் தணிந்திருந்தாலும் இன்று தங்கத்தின் விலை உயர்வடைந்துள்ளது.